Hi guys, hi நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். JKS பைக் சர்வீஸ்ல இருந்து பேசுறோம். இப்போ நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு Honda Activa 125cc மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி பக்கா குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். இந்த வண்டி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏஸ்லேருந்து வண்டி ரன்னிங் கண்டிஷனே கிடையாது. ஒரு மோசமான ஸ்டேஜில் இருந்து வண்டி எத்தனை கொடுத்துருந்தாங்க. வண்டி வந்து பக்காவாக எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட லாஸ்ட்டாக ரிவ்யூ கேளுங்க. வண்டியோட அவுட்லுக் வீடியோ பாருங்கள். ஏன்னா ஸ்பேர் மாற்றினதுலேருந்து எல்லாமே காமிச்சிருப்போம் இந்த வீடியோவில். வண்டி கம்ப்ளீட்டாக பிரித்தாச்சு. நம்மளுடைய ஒர்க்கோட ஸ்டைலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பின் டு பின் வண்டியோட ஃப்ரேமெல்லாம் தனியாக எடுத்து இன்ஜின்லேருந்து டோட்டலாக பிரித்து தான் ரிஜிஸ்டர் ஒர்க்கை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதை மட்டும் விட்டுட்டு அதை மட்டும் விட்டுட்டுனா அப்படிலாம் நம்ம பண்ணுறதே கிடையாது. அப்படி ஒர்க் பண்ணால் நல்லாவும் இருக்காது. வண்டியோட ஃப்ரேம் பார்த்துங்க, வண்டியோட இன்ஜின் தனியாக கட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி வண்டியில் வர ஒரு 1500 பொருளை பிரித்து தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரேமெல்லாம் பெயிண்டிங் பண்ணி முடிச்சாச்சு. வண்டி ஃபிட்டிங் போடுறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா இது வந்து வேறு கலர்லாம் வேறு லெவலில் இருக்கும். கஸ்டமரே சொல்லியிருப்பார், அந்த ப்ளூவோட கலர் வீடியோலாம் சொல்லியிருப்பார், பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக MRF ஃப்ரண்ட் டயரில் இருந்து வண்டி ஃபுல்லாகவே ஒயரிங் கிட்டு, பேட்ரி, லாக் செட்டு, போரு, பிஸ்டன், மிரர், ஹெட்லைட், டூமு எல்லாமே மாற்றி வண்டி ஒரு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ஸ் வண்டி, ஒரு 2019 சம்திங் 18 தெரில, அந்தமாரி மாடல் வண்டியான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட இந்த வண்டி நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு 1 லட்சத்துக்கு மேலே தான் இந்த வண்டியோட ரேட்டு. நம்ம அதே 100% யூக்கிள், அந்த வண்டி புது வண்டி யூக்கிள் தான் கொடுத்துருக்கோமே. வண்டி ஃபோம் வாஷ்லாம் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். வண்டி பார்த்திங்கன்னா பாலிஷ் போட்டுட்ருக்கேன். கம்ப்ளீட்டாக வந்து எந்த வண்டி நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணாலும் ஃபோம் வாஷ்லாம் பண்ணி இந்தமாரி மிஷினில் பாலிஷ் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இந்த பாலிஷ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கம்பெனி பாலிஷ் மாதிரி தான், பிராண்டடாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக பாலிஷ் போட்டு வண்டி தொடச்சி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்கலாம். வண்டியை டெலிவரி எடுக்கிறாரு. நான் கொடுத்த வண்டி தானே தெரியல சத்தியம். செம்மையா இருக்கு. வண்டிக்கு ஓனருக்கு ஒரு ஹெல்மெட் கிஃப்ட்டை கொடுத்துட்ருக்கோம். எப்போவுமே நம்மக்கிட்ட ரிஸ்டோர் பண்ணுறவங்க வண்டி கொடுத்தா அவங்களுக்கு வந்து கம்பல்சரி பெட்ரோல் டேங்க் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இந்தமாதிரி ஹெல்மெட் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். வண்டி ஓனர் ஓட்டி பார்க்க போயிட்டு வந்துட்டு என்ன ரிவ்யூ கொடுக்குறாரு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா கஸ்டமரோட கொடுக்குற ரிவ்யூ தான் மெயினாக தேவை. நீங்களே பாருங்கள். அதை என்ன சொல்றேன்னு தெரியல. புது வண்டி மாதிரி இருக்குது. புது வண்டி மாதிரி இருக்குங்களா? கொடுத்த வண்டி மாதிரியே இல்ல சத்தியமா. நல்லா இருக்குங்களா? ஓகே ஓகே. கலர் தான் வேற லெவல். கலர் ஒரு ப்ளூ கேட்டேன். ஆமா, நீங்க செமையா ஒரு ப்ளூ அடிச்சிருக்கீங்க. வண்டி வந்து கலர் தான் வேற லெவல்ல வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வண்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா? ஒர்த்து. வண்டி இன்ஜின் ஏரியாவும் கலர் அவுட்லுக் எல்லாம். இந்த வண்டி ஆக்சுவலா நான் எடுக்கவே மாட்டேன். அப்பா மட்டும் தான் எடுத்துட்டு போவாரு. நான் எடுத்து ஓட்டும் போது வண்டி கண்டிஷன் ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. இவ்வளவு ஸ்மூத்தா இந்த வண்டி நான் ஓடி போனது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. செமையா இருக்கு. புது வண்டி, புது ஷோரூம் வண்டி மாதிரி இருக்கு. ஷோரூம் வண்டி மாதிரி இருக்கு. ஓகே. இந்த வண்டியோட மாடல் சொல்லுங்க. இது 2019 நினைக்கிறேன். 2019. ஆக்சுவலா அப்பா வச்சிருந்தாருங்களா? ஆமா. அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணவே இல்ல. ஷார்ட் டேர்ம்லயே ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டி இருந்தாரு. அப்பா போலீஸா இருந்தாரு. ஓகே. எங்க ஒர்க் பண்ணிருந்தாரு அப்பா? இங்க இது வாங்கும்போது இங்க கோடம்பாக்கம் ஸ்டேஷன் வந்தாரு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்டா இங்க எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்தாரு. ஓகே ஓகே ஓகே. நல்லா அதை ரெடி ரொம்ப நாளா நிறுத்தி வச்ச என்ஜின்லாம் ஸ்டார்ட் ஆகாம இதாயிடுச்சு. என்கிட்ட எடுத்து என்ன ஸ்டேஜ்ல வண்டி எடுத்து வந்தீங்க? குட்டியானையில போட்டு எடுத்து. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கிட்ட வரும்போது வந்து ஒரு டாடா ஏஸ்ல போட்டு தான் எடுத்துட்டு வந்தாங்க. வண்டி ரன்னிங் கண்டிஷன் கிடையாது. இந்த வண்டியோட கலர் ஆல்ரெடி இந்த கலர் என்ன கலர்னா? அது ஒரு மாதிரியான சில்வர் கலர். ஆமா, ஆக்சுவலா இந்த வண்டி கலர் பாத்தீங்கன்னா இது கிடையாது, சில்வர் கலரு. அண்ணன் வந்துட்டு வேற கலர் எனக்கு வந்து அனுப்பிச்சு இந்த கலர் பண்ணி தர சொல்லி கேட்டாப்ல. அந்த கலரை விட இதுல என்ன பண்ணா இந்த வண்டிக்கு, இந்த ஆக்டிவாக்கு வந்து பேனட்ல பெருசு மாடல் வண்டிக்கு என்ன ப்ளூ பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு
ஒரு டோன் ப்ளூ நெக்ஸ்ட் அதுல மிக்ஸ் பண்ணிருக்கேன் நானு. மிக்ஸ் பண்ண உடனே ப்ளூ வேற லெவல்ல இருந்துச்சு, செமையா. நிறைய இந்த ப்ளூ வந்து வரல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதோட கலர் பாத்தீங்கன்னா வந்து பொலினோல வந்து கார்ல வந்த ப்ளூ. ஆனா அந்த ப்ளூ வந்து கொஞ்சம் மேட்டா இருக்க மாதிரி இருக்கும். இந்த ப்ளூல வந்து நான் ஒரு டோன் ஒன்று மிக்ஸ் பண்ணிருக்கோம். அந்த மிக்ஸ் பண்ணா பாத்தீங்கன்னா வெயில எல்லாம் நிறுத்தினா ஒரு மாதிரி டோன் நல்லா கிளீனா நிறைய தெரியும். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கோம். கஸ்டமர் கொடுத்ததை விட அதை விட இன்னும் என்ன நம்ம பண்ணா பெஸ்டா நல்லா இருக்கும், இந்த வண்டி எது பண்ணா நல்லா இருக்கும்ன்றது ஒரு விஷயம் பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனா உங்களுக்கு எப்படின்னா இருக்கு, வண்டி பிடிச்சிருக்குங்களா? தெரியுது வேலை பக்கா. நான் வந்து ப்ளூ எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனா இவ்வளவு நல்லா எக்ஸ்பெக்ட் சொன்ன கலர் வந்து வேற, ஆனா அதோட இது சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. மக்கள் என்னடா சொல்ல விரும்புறீங்க? நம்ம ஜேகேஎஸ் பைக்ஸ் யூடியூப் சேனல் பாக்குறவங்களுக்கு, என்னோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் வண்டி இல்ல அப்பா வண்டி இல்ல சென்டிமெண்ட்லாம் சில வண்டி வச்சிருப்பீங்க. அது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சிலது பார்க்கிங்லயே சும்மா ராட் ஆயிட்டு கிடைக்கும். அதை நீங்களா எடுத்துட்டு வந்து இங்க அழகா ரெடி பண்ணலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பட்ஜெட் ஆகும், ஆனா ஒர்த்தா இருக்கும். வண்டிய நீங்க அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு கண்டிப்பா இந்த வண்டியில வந்து அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம். எனக்கு ஆக்டிவா BS6 பாத்தீங்கன்னா எந்த வண்டியுமே 1 லட்ச ரூபாய் கம்மி இல்லாம வண்டி பிரைஸே கிடையாது. ஆனா இந்த வண்டி வந்து கார்பெட்டர் வச்ச மாடல் வண்டி நல்லா உழைக்கும். சென்டிமெண்டான விஷயத்துக்குலாம் வேல்யூவே கிடையாது. ஆமா, அதான் உண்மை. அவர் சொல்றதுதான் 100% உண்மை. அந்த மாதிரி சென்டிமெண்டா வச்சிருக்கவங்க நிறைய பேர் நம்ம கிட்ட வண்டி கொடுத்துறாங்க. அவர் அண்ணனும் ஒரு ஆள் தான். என்கிட்ட வண்டி போன்ல பேசும்போது அப்பாவோட வண்டி நான் இது ரொம்ப நாளா அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம், ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிதான் கேட்டாப்ல. வண்டியை பக்காவா பண்ணிருக்கோம். இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா MRF டயர்ல இருந்து நிறைய விஷயம், சின்ன சின்ன விஷயம் எதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற ஒரு விஷயத்துக்காக வந்து நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். IND பிளேட் மாட்டி கொடுத்துருக்கு. அந்த மாதிரி வந்து சில விஷயம் வந்து இந்த ப்ளூ தான் பெரிய ஹைலைட். நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா இந்த ப்ளூ வந்து 2 வீலர்ல வரல, வந்திருக்கு ப்ளூ. ஆனா இந்த ப்ளூ கிடையாது. இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ளூ வச்சிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் எதாவது மாத்தணும், கலர் பண்ணணும்னா கண்டிப்பா ஜேகேஎஸ் பைக்ஸ் நீங்க தேடி கண்டிப்பா வரலாம். ஆனா வண்டி நம்மள நம்பி கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்ணுவீங்களா? ஓகே ஓகே. இந்த வண்டியோட பழைய ஸ்பேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. வண்டியோட பேக் டேஞ்சர் லைட் செட் அப்படியே அசம்பிளி மாத்திருக்கு. பேக்ல ஒரு ஃபுட்ரெஸ்ட் புதுசு போட்டிருக்கு. புட்டி காயில், ஸ்டார்டிங் காயில் மாத்திருக்கோம். இதுல வந்து மீட்டர்ல வர கவரு இது எல்லாமே மாத்திருக்கு. நிறைய ஸ்பேர்ஸ் எல்லாமே மாத்திருக்கோம். லாக் செட்டு, ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் இந்த பாருங்க, இந்த இண்டிகேட்டர்லாம் அப்படியே அசம்பிளி அப்படியே புதுசு வாங்கி போட்டிருக்கு. லெஃப்ட் ரைட் 2 இண்டிகேட்டர் மாத்திருக்கோம். ஏர் ஃபில்டரு, பெல்ட், லாக் செட்டு. ஆக்சுவலா இந்த வண்டியில ஒரு விஷயம் சொல்லணும். இந்த பீஸ் வந்து இந்த வண்டியோட பழைய பீஸ். இந்த பீஸ் வந்து நம்ம புதுசு வாங்கி போட்டிருக்கோம். இந்த ஒரு பீஸ் கிடைக்கவே இல்லை. ஏன் லேட் பண்றாங்க, ஜேகேஎஸ்ல லேட் பண்றாங்கன்ற காரணம் வந்து இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த பீஸ் வர்றதுக்கு 15 நாள் மேல ஆயிடுச்சு, எங்குமே கிடைக்கல. எல்லாத்தையும் பெயிண்டிங் பண்ணி முடிச்சுட்டு இந்த பீஸை பழசு போட்டா வண்டி சப்போர்ட் பண்ணுமா? நல்லாவே இருக்காது. இந்த ஒரு பீஸ் 15 நாள் 16 நாள் ஒரு ஷோரூம்ல முன்னாடியே பைசா கொடுத்து அது வேணும்னு சொல்லி வர வச்சு போட்டிருக்கோம். இதுக்குதான் லேட் ஆகுத வச்சு, வேற லேட் ஆகிற ரீசனே கிடையாது. இவ்வளவு வரைக்கும் முடிச்சுட்டு இந்த பழசை போட்டோம்னா சத்தியமா நல்லாவே இருக்காது. அதுதான் இது பார்த்து வாங்கி போட்டதால லேட்டு. இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்காத பொருள் வாங்கி போடும்போது லேட் ஆகிற ரீசனே இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா கொடுத்துருக்கோம். இந்த வண்டியில ஒரு பொருளை பார்த்து வர இது வந்து பழைய வண்டின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம். வீட்டுல நம்புவாங்களானே தெரியல. எக்ஸ்சேஞ்ச்ல போட்டு புது வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான் வாங்கி போட்டிருக்கு. என்கிட்ட ஒரு பொருள் கிடைக்கலன்னா நான் அதை வந்து கிடைக்காத பட்சம் வந்து பழசியோ இல்ல வந்து லோக்கலோ வாங்கி போடவே மாட்டேன். அந்த பொருள் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அதை ஷோரூம்லயோ எங்கன்னா ஒரு இடத்துல தேடி வாங்கி போட்டதுக்கு அப்புறம் தான் கஸ்டமருக்கு போன் பண்ணி சொல்லுவோம். ஆனா வண்டி முடிஞ்சிச்சுன்னா நீ வண்டி வந்து எடுத்துட்டு போனான்னு சொல்லுவோம். வண்டி வந்து அண்ணன் பார்த்த உடனே அவருக்கு வந்து ஸ்கிரீன்லாம் ஓப்பன் பண்ணதுன்னா அண்ணன் வந்துட்டாப்ல. பார்த்த உடனே ஆனா வண்டி கலர் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காப்ல. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். யாரா இருந்தாலும் கண்டிப்பா நம்பி வண்டி தரலாம். லேட்டா வர விஷயங்கள் அவ்வளவு மட்டும்தான். பட் அதை சீக்கிரமா இப்போ பண்றதுக்கான வாய்ப்புகள் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும். கண்டிப்பா நம்பி வண்டி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். யார் வண்டி ரிஸ்டோர் வண்டி கொடுத்துருந்தாங்களும் வச்சு அவங்களுக்கு வந்து பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணி ஹெல்மெட் கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து எந்த வண்டி ஜென்ரல் சர்வீஸு, மெக்கானிக்கல் ஒர்க்கு, இன்ஜின் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாருமே வண்டி கொடுத்தீங்கன்னா பக்கம் பண்ணி கொடுக்கலாம். இன்ஜின் ஒர்க்லாம் நீங்கள் வந்து பண்ண ஒரு 4 நாளில் வண்டி கொடுத்துட்றோம். நிறைய பேர் இன்ஜின் ஒர்க்குக்காக வந்து கர்நாடகாவில் வந்து நிறைய ஊரில் கொடுத்துட்ருக்காங்க. ஜேகேஎஸ் பைக்ஸை நம்பி கண்டிப்பாக வண்டி தரலாம். தேங்க்ஸ். கஸ்டமரோட ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி வந்து இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த கலர் வந்து
வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேர்ஸை வச்சுக்கிறோம், இதை பழைய வண்டின்னு கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். வண்டி வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு போகிறாரு. நம்ம எப்படி ஒரு பூஜை பண்ணி ஒரு கோவிலில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஜேகேஎஸ் பைக்ஸில் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா எடுத்துகிட்டு போகிற வண்டியும் நல்லா இருக்கணும், வண்டியோட ஓனரும் நல்லா இருக்கணும். வண்டி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.